ஹலோ, இன்னைக்கு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் எப்படி பணியாரத்துக்கு மாவு வரைக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்து அது வந்து பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டியை போட்டு அது வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ கருப்பட்டி பண்ணால் உங்கள் உடம்புக்கு நல்லது. ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட வந்து இந்த பணியாரம் சாப்பிட்லாம். இப்போ கருப்பட்டி இல்லைன்னு வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளம் யூஸ் பண்ணி இந்த பாகு மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பாவு வந்து ரெடி ஆச்சு ஆல்மோஸ்ட்டு. இந்த பதத்துக்கு வர மாதிரி பார்த்துங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ மாவில் வந்து அந்த செஞ்ச பாவை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மாவு வந்து நைட் வந்து 12 மணி நேரம் புளிக்க வச்சது. ஆமாம், இது புளிக்க வச்ச மாவு அது. ஸோ நீங்கள் காலையில் பணியாரம் செஞ்சீங்கன்னா நைட்டே வந்து பணியார மாவு அரைச்சி நீங்கள் புளிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும். உடனே பண்ணால் இந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. கருப்பட்டி மாவு பண்ணோம்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஹெல்த்தி. ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஆனால் கருப்பட்டி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போதைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரக்கல்லில் வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக இதில் வந்து எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம். நெய் தடவினா கொஞ்சம் வந்து பாசமாக இருக்கும். அப்படி நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் வேலை தடவிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து அதில் ஒட்டாது. நீங்கள் சும்மா ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடும், எடுக்கிறது இஷ்டமாயிடும். அதனால் எண்ணெயில் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே பணியார மாவு போட்டு நம்ம வந்து பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ வந்து நல்லா நெய் ஊற்றின பிறகு அதை வந்து இப்போ பணியார மாவு ஊற்ற போகிறோம். ஸோ ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு கரண்டி புளிக்கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணுவாங்க. நெய்னால நல்லா முருகனாக வரும், நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கல் ஹீட்டான பிறகு ஒன்று வந்து மீடியம் கீழே வச்சுக்கணும். லோ ஹீட்டில் வச்சுட்டு பணியாரம் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ அது நல்லா கருகாமல் பணியாரம் வரும். ஸ்வீட் பணியாரம் ரெடியாக போகுது. கொஞ்சம் லைட்டாக வந்து பிறகு கொஞ்சம் திருப்பி போடணும். பார்த்தீங்கன்னா பேசும்போது சின்ன கரண்டி இல்லை சின்ன அதாவது நம்ம கம்பி மாரி எடுத்து வேலை திருப்பி போடலாம். கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாத்தையும் திருப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். டேஸ்டி கருப்பட்டி ஸ்வீட் பணியாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.